ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலா லக்ன துலா ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான தனுசு ராசியில் பதிவாகும். ஓகேங்களா? அப்போ இந்த தனுசு என்ன நட்சசாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக ஒரு தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடிக்கும் அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதாவது ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க சின்ன சின்னதாக. அதில் லான் ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? லான் ஒரு குறிப்பிட்டிருப்பாங்க. லான் போட்டு தான் உங்கள் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதுலேருந்து 1 2 3 எண்ணி வர அந்த 3ஆம் பாதத்தோட பதிவு தான் அந்த தனுசோட பதிவு. ஓகேங்களா? அப்போ 3ஆம் பாதம் எந்த ஒரு கிரகம் இல்லைங்க அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதிலேருந்து எண்ணி போய் அந்த உங்களோட புத்திநாதர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இருக்கிறாங்க, அதாவது புதன் எங்கே இருக்கிறான்னு பார்த்து அந்த பாவத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் சிறப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி எடுத்து முன் பேச்சு நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது கிரகத்தை முன்னே வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர பேர்களை குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த நட்சத்திர சாரம் என்பது ஓகேங்களா, அந்த நட்சத்திர சாரத்தில் வாயிலாகத்தான் உங்களோட தசாபதி நாங்கள் பயணிச்சு ஒரு தசாபதி நடத்தி பலன் அளிக்க போகிறது பதிவு விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி பார்த்தீங்கன்னா 9 கோடி 12 கோடியோட புத்தி. அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையானது 18 ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கும். ராகு திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னா 2 வருடமும் 6 மாதமும் 18 நாட்கள் வரை உங்கள் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா, நான் துலா லக்னம் துலா ராசிக்கு பதிவு பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. துலா லக்னமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான தனுசு ராசி இன்னும் நட்சசாரம்னு பார்த்தலாம் வாங்க. அப்போ இன்னும் நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. மூலம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரை இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் வரை இருக்கும். வந்து 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய மூலம் சாரத்தில், அதாவது கேது பகவான் சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய புத்திநாதம், அதாவது 9 கோடி 12 கோடியவன் அங்கே பயணித்து என்ன பண்ணலாம் புத்தி நடத்தி என்ன பண்ணலாம் இப்போ பார்த்தா ராகு திசையில். ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? கேது சம்மந்தப்படுறாரு. மேலே 9 12 அந்த மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த காலகட்ட அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியார் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, வாத்தியாருக்கு பரீட்சை எழுதுறவங்க போகிறோம் பாஸ் ஆகிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அது ஊர் டு ஊர் வெளியூர் பயணம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சியாக நாம் அச்சீவ்மெண்ட்டோட, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எதுங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா போதைக்கு தன்மை, அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் கொண்ட முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறுங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்ன வெற்றி பெறுங்க, அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஒரு புனித யாத்திரை, தூரத்து பயணம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மார்ச்சில் நல்ல ஒரு மார்க்கமாக நல்ல சிறப்பாக நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம், இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? சித்திரக வழிபாடு, ஓகேங்களா, ஜீவசமாதி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடு இதுக்கு சேர்ந்த உறவினர்கள் சேர்ந்த அமைப்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு சிறப்பாக ஒரு வழிபாடு சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தூரத்து பயணம், ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், பிஹெச்டி படிப்பாக இருக்கட்டும், உயர்கல்வி உச்சக்கல்வி படிப்பாக இருக்கட்டும், வெளியூர் தொடர்பாக இருக்கட்டும், வெளியூர் பயணமாக இருக்கட்டும். ஓகேங்களா? இது அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மகத்தான வெற்றி உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு வாத்தியாருக்கு உண்டான தன்மை, வாத்தியாருக்கு உண்டான பேரு புகழ் பட்டம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டாக்கா கட்டாயம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீ ஜெயிச்சு வரதுக்கு உண்டான பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே ஒரு பின்னி சூனி மந்திரம் கற்றுக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா தீர்வுக்கு உண்டான ஆளுங்களை சந்திக்கிறது, இது அனைத்து இந்த காலகட்டங்கள் நடக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டங்கள்லாம் ஜோதிடம் கற்றுக்கிறது, மாந்திரம் கற்றுக்கிறது, அனைத்து வித்தைகள் கற்றுக் கொடுத்து உண்டான பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து போராடம் சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 1 கோடி 8 கோடியோட சாரம், சுக்கிரனோட சாரம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அதாவது 1 8 சம்மந்தப்பட்டு மேலே 9 12 மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா
இதில் இன்னொரு பாயிண்ட் அப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, அதாவது இந்த பாயிண்ட் அப்பு நம்ம ஊர் விட்டு ஊர் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பயணிப்போங்க, ஓகேங்களா. அப்போ ஊர் விட்டு ஊர் பயணிப்போனா அப்போ திடீர்னு பயணமாக இருக்கும். அந்த பயணத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்டாக்கா, நம்ம போகிற இடம் பொருள் பொறுத்து நம்ம அமைச்சிக்கணுங்க, ஓகேங்களா. அப்போ போகிற இடம் பொருள் இடம் அப்படின்னாக்கா, அதாவது நல்ல ஒரு நல்லா அழகாக ஒரு சிறப்பாக இருக்கிற ஒரு நளினமாக இருக்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு பெருமாள் கோயில் அமைப்பு, அதே பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சாரம் இருக்கிறது, ஒரு சினிமா ஒரு சினிமா தியேட்டரு, இந்த மாதிரி ஒரு கலை ஒரு பொருட்களோடு இருக்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் போய் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறந்த ஒரு 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 கவிதை ஒரு கவிதை நம்ம போட்டியில் கலந்துக்கிறது, நல்ல ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பு ஒரு அம்சம் கொடுப்பாங்க. அது மூலிமா தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக போகிறது, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலை ஒரு நூல் சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கிற ஒரு அமைப்பு, ஓகேங்களா. அப்போ ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பு, அதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு வரவேற்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆண்கள் பெண்கள் விஷயம், பெண்கள் ஆண்கள் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருப்பது இந்த காலகட்டங்களில் மிக ஒரு சாத்தியமான ஒரு கூறுங்க, ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்து உஷாராக சூதனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் போயிருக்கிறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேர பயன்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். அதே மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆயுள் காப்பீடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திடீர்னு ஒரு திருப்பு முனை நம்மளுக்கு வரக்கூடிய பாயிண்ட் கொடுக்கும். ஊருக்குள்ள பெரிய மருத்துவ தருமகர்த்தா காரிய கருத்தா இந்த மாதிரி அமைப்புடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட சேர்ந்து பயணிக்கூடியது, ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறது, தங்குறது, இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டாக்கா கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக வந்து தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட் அப், நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பாக்கியமாக இந்த ஒரு அமைப்பு இருக்குங்க, ஓகேங்களா. திடீர்னு ஒரு அமைப்பு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், பாயிண்ட் அப் கிடைக்கும், ஓகேங்களா. ரைட், ஓகே. நீ எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்து அங்கே என்ன சார் இருக்குதுங்க, அடுத்தது உத்திராடம் சார் இல்லைங்களா. அப்போ இந்த லக்னத்து பாதகாதிபதி லாபாதிபதி ஆகுது, பாதகாதிபதி சார் இல்லைங்களா. ரைட், ஓகே. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா 3 சம்மந்தப்பட்டு 11 சம்மந்தப்பட்டு மேலே 9 12 பயணிக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் திருமணத்துக்கு உண்டான பாயிண்டை பிறப்பு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அப்போ மூத்த சகோதரோடு நம்ம சேர்ந்து பயணிக்கிறது, தூரத்து பயணம், ஆன்மீக பயணம்லாம் போகிறது வர்றது, ஓகேங்களா. அப்போ தந்தையரோட சேர்ந்து போகிறது, அப்போ பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தந்தையரோட சேர்ந்து போகிறது, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாள் நீண்ட நாள் நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம், ஒரு எண்ணங்கள் நிறைவேறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற காலகட்டம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதே மாதிரி மீண்டும் சொல்கிறோம், அதே மாதிரி தூரத்து பயணம், ஆன்மீக பயணம் கண்டிப்பாக புனித யாத்திரை போகக்கூடிய அமைப்பு வரும், தர்ம காரியம் பண்ணக்கூடிய அமைப்பு இதுலேயும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் அரசு அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அதிகப்படி பயணிக்கிறது, அது கொண்டா தூரத்து பயணம் பயணிக்கிறது, புதுசாக அதில் வேலை வாய்ப்பு கேட்டு பயணிக்கிறது, இதெல்லாம் காலகட்டங்கள் கொஞ்சம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தூரத்து பயணம் அதே மாதிரி பார்த்தா நல்ல பெரிய முதலீடு போட்ட இடத்துல நம்ம பார்த்து பண்ணுறது, அதே மாதிரி கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறது, இது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போல பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது